25 காரணங்கள் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ஏன் எதிர்க்க வேண்டும்? ரகுநாதன் ஸ்ரீனிவாசன், வெல்கம் டு மை சேனல். புதிய சட்டம் தொழிலாளி என்ற வரையறையை குறைத்து மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் பெறும் மேற்பார்வையாளர்கள் கூட தொழிலாளி என்ற உரிமையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். எந்த வேலையும் ஒப்பந்தமாக மாற்ற அனுமதி. நிரந்தர பாதுகாப்பு முடிவு. 300 தொழிலாளர்கள் வரம்பு. உரிமையாளர்கள் எந்த நேரமும் கதவை மூடலாம். 10% அல்லது 100 பேரை ஒன்றாக சேர்த்தே பதிவு. வெளியாட்களின் தலைமைக்கு வரம்பு. பார்கெனிங் பவர் குறைவு. 51% ஆதரவு இல்லாமல் அங்கீகாரம் இல்லை. சீக்ரெட் பேலட் இல்லை. 14 நாள் முன் அறிவிப்பை கட்டாயப்படுத்தல். 50% பேர் விடுப்பு எடுத்தாலும் அது ஸ்டிரைக் என பதிவு. 90% ஆலையிலும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஆட்குறைப்பு. ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 100-300. தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறைவு. முதலில் கன்சிலியேஷன், நேரம் இழப்பு, நியாயம் தள்ளுபடி. அனைத்து நிரந்தர பணிகளையும் ஒப்பந்தமாக மாற்ற இடம். உரிமையாளர்கள் விருப்பப்படி தொழிலாளர்களை VRS மூலம் வெளியேற்ற முடியும். யூனியன் ஃபண்ட்ஸ் மீது அரசு மேலாண்மை கண்காணிப்பு. ESI EPF பங்குகள் தனியார் முதலீட்டுக்கு திறப்பு. நைட் ஷிஃப்ட் பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டது. பேசிக் டா 50% கட்டாயம் அலவன்சஸ் குறைப்பு. டேக் ஹோம் சேலரி குறைவு. முந்தைய பாதுகாப்புகள் குறைத்து 15 டேஸ் ரூல். அவர்களுக்கு நிதி, மெடிக்கல், பென்ஷன் உறுதி இல்லை. இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் டிஜிட்டல் ரேண்டம். தீவிர விபத்துகள் கவனிக்கப்படாமல் போகும். ஓவர் டைம் லிமிட்ஸ் தளர்ச்சி. அனைத்து வேலைகள் சப்கான்ட்ராக்ட் மூலம் நடத்த அனுமதி. மல்டிபிள் யூனியன்ஸ் சிங்கிள் ரெகக்னிஷன் ரூல். ஸ்பிளிட் வீக்கிங் கேசஸ். வருட கணக்கில் போராட வேண்டிய கட்டாயம். 44 சட்டங்களை நீக்கி 4 கோட் வைத்து முதலாளிகளின் நலனை முன்னிலைப்படுத்தும் அமைப்பு. தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டிசம்பர் 8 அன்று தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்.